இரண்டாவது சங்கம், இரண்டாவது சங்கம் இல்லை, இடைச்சங்கம். இடைச்சங்கம் இருந்த இடம் எது அப்படின்னா கபாடபுரம். கபாடபுரம் பற்றிய குறிப்புகள் வெளிநாடுகளில் இருக்குது. ஏன்னா இங்கே முத்து நிறையா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பெறப்பட்ட முத்துகள் பற்றியும் அதற்படிய குறிப்புகள் பற்றியும் வழிபோகர்களும் அயல்நாட்டார்களும் அவங்களுடைய குறிப்புகளில் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அதனால் கபாடபுரம் உண்மையிலே இருந்திருக்கு. அதுக்கு சான்றுகள்லாம் நிறையா இருக்குது. இடைச்சங்கம் அமைந்த இடம் கபாடபுரம். இதில் மொத்தம் எத்தனை புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 புலவர்கள். யாருன்னு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேம் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர், தொல்காப்பியர், இருந்தையூர் கருங்கோழியார், மோசிகனார், வெள்ளூர் காப்பியன், சிறுபாண்டரங்கன், திரையன் மாறன், துவரைக்கோன், கீரத்தை அப்படின்றவங்கலாம் இருந்திருக்காங்க. நீங்கள் முதல் சங்கத்திலையும் கடைசி சங்கத்திலையும் இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நடுவில் இருக்கிறவங்கள நீங்கள் எடுத்தீங்க. இதை தொடர்ந்து டெய்லி ஒரு 2 தடவை நீங்கள் ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த பேர்லாம் உங்களுடைய பழக்கத்துக்கு வந்துடும். எப்படி நம்ம சிங்சாங்ன்ற பேரையோ ஹீமாமாரின்ற பேரையோ நருட்டோ ஹட்டோரி இதெல்லாம் நம்ம சொல்லி பழகுறோமோ அதே மாதிரி இந்த பேர்களையும் நம்ம சொல்லி பழக்கும்போது நம்மளுடைய பழக்கத்துக்கு அது வந்துடும். பாடிய புலவர்கள்னு பார்க்கும்போது 3700 பேர் இதில் பாடியிருக்காங்க. இவங்க அஸ்யூஷுவல் இவங்களாம் மெம்பர்ஸு. இவங்க முன்னிலையில் இவங்க தங்களுடைய படைப்புகளை கொடுப்பாங்க. நம்ம வைவா ஓஸ் இருக்கிற மாதிரி அந்த படைப்புகள் இவங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு வரும். இவங்க நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நூல்கள்லாம் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சங்கத்தில் இருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கழி, குறுகு, வெண்டாளி, வியாழன் மாலை அகவல் அப்படின்ற நூல்கள்லாம் இருந்திருக்கு. இலக்கண நூல்களாக என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியமும் தொல்காப்பியமும். அகத்தியத்துலேயும் தொல்காப்பியத்தில் என்ன ரூல் சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நூல்கள்லாம் இயற்றணும். அதுக்கப்புறம் இங்கே ஏற்கனவே இருந்த நூல்கள் என்ன, அதெல்லாம் இயற்றப்பட்ட நூல்கள். இது இருந்த நூல்கள் என்ன அப்படின்னா மாபுராணம், அதுக்கப்புறம் பூத புராணம், இசை நுணுக்கம் அப்படின்றது. எத்தனை ஆண்டுகள் இந்த சங்கம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3700 ஆண்டுகள் இந்த சங்கம் இருந்திருக்கு. எத்தனை அரசர்கள் இதை ஆதரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 59 அரசர்கள். வெண்டேட் செழியன்லேருந்து முடத்திருமாறன் வரைக்கும் இதை ஆதரித்த அரசர்கள். அதுக்கப்புறம் கடைச்சங்கம் இருந்த இடம் என்ன அப்படின்னா உத்திர மதுரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மதுரைன்னு இது சொல்லப்படுது. இதில் மொத்தம் புலவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 49 புலவர்கள் இருந்திருக்காங்க. இவங்களாம் மெம்பர்ஸு. சிறு மேதாவியனார், சேந்தன் பூதனார், பெருங்குன்றூர் கிழார், இளந்திருமாறன், மதுரை ஆசிரியன், நல்லந்துவனார், மருதநிலநாகனார், நக்கீரனார் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே மெம்பர்ஸாக இந்த கடைச்சங்க காலத்தில் கடைச்சங்கத்தில் இருந்திருக்காங்க. எத்தனை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னா 449 புலவர்கள் பாடியிருக்காங்க. இலக்கண நூல்களாக எது இருந்திருக்குன்னா அகத்தியம், தொல்காப்பியம். ஆஸ் யூஷுவல் இந்த 2 நூலில் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்க இலக்கியங்கள்லாம் இயற்றணும். 449 பேர் இலக்கியங்கள் இயற்றிருக்காங்கன்னா இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இயற்றிருக்கணும். இயற்றப்பட்ட நூல்கள்லாம் என்னென்ன இயற்றப்பட்ட நூல்கள்னு பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை, அகநானூருக்கு இன்னொரு பேர் நெடுந்தொகைன்னு சொல்லப்படுது. குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, 10 150 களி, பரிபாடல், கூத்து, வரி, குற்றிசை, பேரிசைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 தொகை நூல்களில் இருக்கக்கூடியதெல்லாம் இதில் நம்மளுக்கு இடம்பெற்றோம். அதனால் நீங்கள் 8 தொகை நூல்களை மனப்பாடம் பண்ணிங்கன்னா இதை உங்களால் எழுதிட முடியும். லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் இருக்குல்ல குற்றிசை, பேரிசை, கூத்து, வரி இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கடைச்சங்க நூல்கள் நம்மளுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆன மாதிரி ஆயிடும். அதனால் பயப்படலாம் வேணாம். இந்த பேர்களை நீங்கள் திருப்பி சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது மனப்பாடம் ஆகிடும். தேங்க்யூ.